தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்க இந்த வெள்ளை அறிக்கை விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? சரி, வெள்ளை அறிக்கை என்பது வெள்ளை மனம் கொண்டவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை வெள்ளை அறிக்கையாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சரி, இப்போ ஒரு ஃபேமிலியில் நம்ம இன்றைக்கி மந்த்லி பட்ஜெட் எவ்வளோன்னு ஒரு இவ்வளோ தான் செலவு, இவ்வளோ எக்ஸ்பென்சஸ், இவ்வளோ வந்தது, இவ்வளோ தான் நமக்கு சம்பளம் வந்தது, இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்கிறதுல தவறே கிடையாது. சரி, இப்போ கடந்த ஆட்சியில் அதிமுக திமுக ஆட்சியில் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது மக்களுக்கு இன்னமும் தெரியாது. குறிப்பாக கூவத்தை சீர்படுத்துகிறேன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 3000 கோடி அதில் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் 300 கோடி தான் செலவாயிருக்கு. இப்போ ஆல்ரெடி சேங்ஷன் பண்ண போனால் எங்கே, அதுக்கு எவ்வளோ சேங்ஷன் பண்ணாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க கூவத்துக்கு? இப்போ அதை சீர்திருத்தம், அந்த நதியை சீர்திருத்தம் எவ்வளோ? அதே போல் தாமிரபரணி, இப்போ அதுக்கு சீர்திருத்தம் எவ்வளோ? போக்குவரத்து ஊழியர்களை இன்றைக்கி போக்குவரத்து நஷ்டமாக இருக்குது. எங்கேயும் காணாத இதாக டிரான்ஸ்போர்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி, மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அந்த இடத்த மார்கேஜ் பண்ணியிருக்காங்க. மார்கேஜில் தான் இருக்குது, லோனில் இருக்குது. இப்போ அவங்க வாடகை கொடுத்துட்ருக்காங்க. தேர் பேயிங் ரெண்ட். கார்ப்பரேஷனோட மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட ப்ராப்பர்ட்டிஸு இப்போ பேங்க்கில் அடமானம் வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோக்கு வச்சாங்க, எவ்வளோ கட்டுறாங்க, இது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். வெளிப்படைத்தன்மையோட ஒரு அறிக்கை இருக்கணும். அதே போல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், நீங்கள் இப்போ மணல் கொள்ளை எடுத்துக்கங்க. எவ்வளோ மணல் எடுத்தாங்க, எவ்வளோ மணல் சேலாயிருக்கு, என்ன அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுவும் மக்களுக்கு தெரியணும். மண்ணில் அதே போல் மண் விற்கிறது, மண்ணில் கூட சவுடு மண் எடுத்து ஆற்று மண் எடுத்து விற்கிறாங்க இல்லையா, அதில் கூட எவ்வளோ விற்றுருக்காங்க தமிழ்நாடு. அதெல்லாம் கிரே ஏரியா. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக திமுக ஆட்சியில் எல்லாருமே பேசப்பட்டது 10,000 கோடி வரலும் அதில் பிளாக் மணி போகுது, கேஷ் டிரான்சாக்ஷன் தான் நடக்குது, அதில் அளவீடுக்கு அதிகமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அது வருவாய் என்ன வருவாயோ யார் சார் சொல்லியிருக்கணும்? என்னங்க யார் சொல்லியிருக்கணும்? அதை முன்னாள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மினிஸ்டர் சொல்லணும் சார். இப்போ அதாவது வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தானே சொல்லியிருக்கணும் இந்த ஃபேக்டர்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படி. நக்கீரன் பிரகாஷ் சொல்ற பொழுது இது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றாரு. இது சமூக திட்டங்களுக்காக செலவு பண்ணுகின்ற நிதி அதிகமாக இருக்குது. நம்ம சத்துணவு திட்டத்திலிருந்து போக்குவரத்திற்கான எல்லாமே இருக்கு. இன்னொன்று உதயமின் திட்டத்திற்கான இழப்பீடை எப்படி சமாளிச்சிருப்பாங்க, மெட்ரோ திட்டத்திற்கான நிதி பற்றாக்குறை எப்படி சமாளிச்சிருப்பாங்க, கல்விக்கான அப்போ 5,000 கோடியிலிருந்து 10,000 கோடி வரை கடன் அதிகரிச்சுட்டாங்க. தனிநபர் கடன் சுமை அதிகரிச்சிருச்சு ஒரு நிதியமைச்சர் சொல்றாருன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும் இல்லையா? மத்திய அரசு விமர்சிச்சிருக்கணும்லன்றார் அவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம வீட்டை பார்ப்போம், மாநில வரலும் பேசுவோம், மத்தியிலையும் பேசுவோம். சரி, நம்ம 10 லட்சம் கோடின்னா இப்போ நீங்கள் 60 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தபோது கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி தான் கடன் வாங்கப்பட்டது. ஆனால் எப்போ மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சிக்கு வந்ததோ இன்றைக்கி 154 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது ஒரு புறம் தெரியும் மக்களுக்கு, அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, நம்ம இங்கே தமிழ்நாடு வெல்ஃபேர் பேசும்போது நல்ல சப்ஜெக்ட். நம்ம வெள்ளை அறிக்கை வேணும்னு சொன்னோம்னா இப்போ ஸ்கூல்ஸ் எவ்வளோ ஸ்கூல்ஸை கட்டியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மக்களுக்கு காட்டுங்க. அதே போல் நான் ஆர்டிஐயில் போட்டு கேட்கும்போது கொரோனாவில் ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் கொரோனா பீரியடில் அவசர காலகதியில் கட்டியிருக்காங்க. அது யார் மேலே சொல்லணும்? முந்தைய அரசாங்கம் தான், அதிமுக அரசாங்கம். அதில் இல்லை நான் கேட்டது ஆர்டிஐயில், நான் இப்போ கேட்டது ஆர்டிஐயில் ஜென்ரலாக பேசுகிறேன். டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பேசலை, ஜென்ரலாக பேசுகிறேன். அப்போது ஆர்டிஐயில் கேட்கும்போது எனக்கு வருது கிட்டத்தட்ட அப்போவே 50லிருந்து 100 பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிகள் எல்லாம் கொரோனாவுடைய இதில் வராது, அப்போ கொரோனா காலத்தில் பள்ளிகள் கட்டலாம், ஏன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க. சரி, பள்ளிகளை கட்டுறீங்க, ரைட்டு. கோயம்புத்தூரில் 100 கோடிக்கு ஐடி பார்க் கட்டியிருக்காங்க கொரோனா பீரியடில். ஆர்டிஐயில் எனக்கு இருக்குது. யார் கட்டுறது? ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில். கடந்த 5 ஆண்டுகள் தானே சார் பேசுறாரு நிதி. இல்லை நான் இதையும் சொல்கிறேன் சார். சார் ரொம்ப ஷார்ட் பீரியட் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய நிதிநிலை குறித்தான வெள்ளை அறிக்கையில் அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல் முறையாக வச்சு விமர்சிச்சார். அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்லும் பொழுது பல சிக்கல்களை சொல்றாரு இல்லையா? குஜராத்தை விட மகாராஷ்டிராவை விட பின்தங்கிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்குது, முன்னேறி இருக்குது,
இரண்டாவது பொருளாதார வலுவாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்றாரு இல்லையா? நிதியமைச்சருடைய குற்றச்சாட்டுக்கும் முதலமைச்சருடைய பாராட்டு பத்திரத்திற்கும் முரண்பாடு இருக்குல்ல? அப்ப இது எப்படி ஒரு வெளிப்படையான நிதிநிலை அறிக்கையா மாறும்னு கேட்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இன்றைக்கி 2வது 3வது மாநிலமாக பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிற மாநிலமாக தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் டேட்டா சொல்லுது, நான் சொல்ல. ஜிடிபிலையும் சரி, எல்லாத்துலேயும் பொருளாதார இதுலேயும் இன்றைக்கி பர் கேபிட்டா இன்கம்லேயும் தமிழ்நாடு தான் இந்தியாவை விட, மத்திய அரசாங்கத்தை விட நல்லா இருக்கும், நல்ல வருவாய் உள்ள மாநிலமாக இருக்குது. அது மாற்று கருத்து இல்லை. இப்போ நிதிநிலை அறிக்கை நான் எந்த இடத்துல வேறுபட்டு பார்க்குறேன்னா, எவ்வளோ வாங்கினாங்க கடன், எவ்வளோ செலவு செஞ்சாங்க, இதுதான் எனக்கு வேணும். அது பட்ஜெட்ல சொல்லுவாங்க. இதுதான் வேணும். பட்ஜெட் உரையிலே வாசிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 5 ஆண்டுகள் 2021 டு 2026 வரை இன்ட்ரீம் பட்ஜெட் வரை வெளிப்படையாக வாசிக்கப்பட்டிருக்குது. அதான் இப்ப கேட்கிறேன், 5.5 லட்சம் கோடி வந்து எதுக்கு செலவு பண்ணீங்க? எந்த ஸ்கீமுக்கு போட்டீங்க? எந்த ஸ்கீம்ல அதிகமா செலவு பண்ணீங்க? 3 ஸ்கீம் சொல்றேன் சார். ஒன்னு, மெட்ரோவுக்கான நிதியை மத்திய அரசு கொடுக்கல. அப்போ மெட்ரோவுக்கான முதற்கட்ட 2வது கட்ட மெட்ரோ சட்டப்பேரவையில விவாதமா மாறிச்சு சார். அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. முதல் இழப்பீடு உதயமின் திட்டத்தினுடைய இழப்பீடு வச்சுக்கோங்களேன், சத்துணவு திட்டத்திற்கான இழப்பீடு, போக்குவரத்து, மகளிருக்கான இலவச பேருந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க. இதற்கான இழப்பீட மத்திய அரசினுடைய திட்டங்களில் இருந்தாலும் கிடைக்க முடியும். மத்திய அரசு இதுவரை நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலன்றப்போ வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய தாவேகா மத்திய அரசையும் சேர்ந்து தானே விமர்சிச்சிருக்கணும்ன்ற. ஒரே நிமிஷம் தெளிவுபடுத்துறேன். உங்க கேள்வி கரெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த PM3 பள்ளியை தவிர எதையும் நிலுவையில் வைக்கல. அப்புறம் வேணா நீங்க இன்னொன்று சொன்னா எது ஜிஎஸ்டியில் என்ன நிலுவையில் வச்சாங்க? என்ன இருக்கு? அது கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் பரிந்துரை பண்ணா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க கொடுக்காம உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது, இங்க எவ்வளவு கொடுக்கப்படுது? தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம். சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் பாரபட்சம் இருக்கு. இல்ல நான் அதுல ஒரு பாரபட்சம் இல்ல. அது நீங்க சொல்லணும்ல. அதாவது இருங்க நான் சொல்றேன். அதாவது PM3 பள்ளியை தவிர அது வந்த காலத்திலே சொல்லப்பட்டது, இந்த பேக்கேஜை நீங்க எடுத்துக்கலன்னா உங்களுக்கு கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காதுன்னு ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்லியிருந்தாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்தது, நியூஸ்ல வந்து விவாதித்திருக்கிறோம். அதுதான் இன்னே வரைக்கும் நிற்குது. இவரும் அதை தான் கேட்டுட்டு இருக்காரு. டிஎம்கே எந்த பாணியில் போச்சோ அதே பாணியில் அவர் கேட்டிருக்காரு. அவங்க கொடுக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆக இதை தவிர வேற சிறுவைகுண்டத்தில் ட்ரெயினில் வெள்ளம் வந்த காலத்தில் இவங்க அதிகமாக கேட்டதாக கொடுக்கலன்னு வேணா சொல்லலாம். இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார். ஒரு நிதியை மகளிர் உரிமை தொகைன்னு வச்சுக்கோங்களேன். மகளிர் உரிமை தொகையை திமுக அரசாங்கம் மக்கள்கிட்ட கொடுக்குது, பணப்புழக்கத்தை அதிகரிக்குது. பணப்புழக்கம் மீண்டும் எங்கே வருது? அரசாங்கத்துக்கு தான் வருது, மாநில அரசுக்கு வருது. மாநில அரசின் மூலமாக மத்திய அரசுக்கு போகுது, மத்திய அரசு மூலமாக ஜிஎஸ்டி மூலமாக திரும்ப மாநிலத்துக்கு வரணும்ல. அங்கதான் பிரச்சனை வந்திருக்குன்றாங்க. இல்ல அங்க சார் அங்க பிரச்சனை சார். அவங்க ஜிஎஸ்டி ஒழுங்கா கொடுத்திருந்தாங்கன்னா மாநில அரசு மகளிர் உரிமை தொகைன்ற அடிப்படையில பணப்புழக்கத்தை உருவாக்குறாங்க. மீண்டும் பணம் வரும்பொழுது மத்திய அரசுக்கு போயிட்டு மத்திய அரசுல கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது சொல்லி லாக் பண்றீங்க. சொல்றது கரெக்ட். எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுது. எல்லாமே முறைப்படி ப்ராப்பரா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கமிஷன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணபடி அது போய்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, அவங்க தான். அதுல யாரும் தலையிட முடியாது. அதாவது குமார் சார் பேசும்போது மத்திய அரசு எல்லாம் கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் இல்லைன்றாரு. நான் வந்து ஆர்டிஐயில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க, குஜராத்துக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க? நீங்கள் குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் 10,000 கோடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடியிலேருந்து 2000 கோடி, அவ்வளோதான். இது பாரபட்சம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாம்பன் பிரிட்ஜ் வந்து கட்டினாங்க, 800 கோடி தான் பண்ணாங்க. நீங்கள் அதே 1 கிலோமீட்டர் பிரிட்ஜு கோவாவில் பாருங்கள், 1000 கோடி. அந்த ஏர்போர்ட்லேருந்து வர்ற அந்த ரிவர் கடலுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, 1000 கோடி. அதில் 3-4 ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வரலும் எல்லா ப்ராஜெக்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அடுத்தது ரயில்வே ப்ராஜெக்ட், தமிழ்நாட்டில் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? மிஞ்சி போனால் ஒரு 1000 கோடி கூட இருக்காது, அதை விட கம்மியாக சொற்பமாக தான் இருக்கும். ஆனால் இதே ரயில்வே ப்ராஜெக்ட்டு நீங்கள் நார்த் இந்தியாவில் குஜராத் இது பார்த்தீங்கன்னா 1 lakh crore, 50,000 crore. முக்கியமான கேள்வி. இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக மத்திய அரசினுடைய நிதி பங்கீட்டை கொஸ்டினுக்கு படுத்துறாங்களா, அல்லது முந்தைய திமுக ஆட்சியினுடைய பொருளாதார நடவடிக்கைகளால் தமிழ்நாடு அடைந்த பின்னடைவை பற்றி பேசுறாங்களா?
ரெண்டுமே இருக்குது. அதாவது பொருளாதாரத்தை வாங்குனீங்க, கடன் வாங்குனீங்க, எப்படி செலவு பண்ணீங்கன்னு சொல்லணும்ல. அங்கதான் சார் அங்கதான் இப்ப நம்ம கேக்குறோம், எப்படி செலவு நீங்க தான் சொல்றீங்க குஜராத்துக்கு ஒதுக்கப்படுற நிதியை விட தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு குஜராத்தை விட தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பின்னங்கி இருக்குது அப்படின்ற விமர்சனத்தை ஏத்துக்க முடியுமா? இல்லைங்க. பொருளாதாரம் நீங்க நல்லா இருக்கு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா இந்தியால சொல்லலையே சார். இல்ல நம்ம இப்ப கேக்குறதுல இல்ல சார், அவர் சொல்றாரு கடந்த 5 ஆண்டுகள்ல பஞ்சாபை விட ராஜஸ்தானை விட தமிழ்நாடு பின்னோக்கி இருக்குன்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி குஜராத்தை விட மகாராஷ்டிராவை விட பின்னோக்கி இருக்குன்னு சொன்னா ஒதுக்கப்படுகின்ற நிதி குஜராத்துக்கு அதிகமா இருக்குது, பீகாருக்கு அதிகமா இருக்கு, ஆந்திராவுக்கு அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிதி வந்தா தானே சார் கடன் வாங்காம இருக்க முடியும். நிதியை கொடுக்கறத பத்தி நிதிநிலை வெள்ளை அறிக்கையில பேசணும்ல. அந்த புள்ளியை ஏன் விமர்சிக்க மாட்டேன்றார் நிதியமைச்சர்? அதான் நான் இப்ப என்ன சொல்றேன், ஜிஎஸ்டி கட்டுற மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு. ஆனா அந்த ஜிஎஸ்டில பெஸ்ட் ஷேர் போறது உத்தரப்பிரதேசத்துக்கு, பெஸ்ட் ஷேர் போறது குஜராத், பெஸ்ட் ஷேர் வந்து தமிழ்நாடு. பேசுறேன் கனகராஜ் சார். அதாவது நீங்கள் இப்போ நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையிலும் கடன் அதிகமாக வாங்கினீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். அடுத்தது டேட்டாஸை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி நமது வருவாய்த்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறது எந்த டேட்டான்னு அவர் தான் ப்ரூவ் பண்ணும். தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி 2வது பெரிய மாநிலமாக இந்தியாவில் இருக்குது பொருளாதாரத்தில், அது மாற்று கருத்து இல்லை. கடந்த வருடம் வரலாம் அப்படி தான் இருக்காங்க. நிதி நிலைமை மத்திய நிதி வந்து மாநிலத்துக்கு வர வேண்டியது எல்லா துறைகளிலையும் பங்கீடு எவ்வளோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீட்டு திட்டம் எதாவது வந்திருக்கா? மத்தியிலிருந்து பயிர் காப்பீடு இது கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும். இன்னவரில் எவ்வளோ தெரியுமா? 30,000 கோடிக்கு மேலே இழப்பீடு தொகை இருக்குது. ஆர்டிஐயில் போட்டு நான் கேட்டிருக்கேன், அதுக்கு பதிலும் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு வரலும் எதுவுமே கொடுக்கல. அதில் கொடுத்தத கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கோடி இப்படி தான் கடந்த 5 வருடமாக பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், நீங்கள் சுகர் கேனுக்கு, கரும்புக்கு அடிப்படை ஆதார விலை ஏதாவது கூட்டி கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி காம்பன்சேட் பண்ணுறது? இதெல்லாம் இருக்கட்டும் சார். இந்த நிதி இந்த வெள்ளை அறிக்கை எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரையிலும் நியாயமானது, ஒவ்வொருத்தரும் விடணும். இதை விட்டால் தான் நம்ம எங்கே செலவு பண்ணியிருக்கோம், எப்படி ஃபண்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து மக்களுக்கு சேர்ந்துருக்கு, திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் இருக்குது. அப்போ இது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீதான விமர்சன அறிக்கை கிடையாது. இருக்குது, விமர்சனம் தான். என்ன விமர்சனம்னா இப்போ எப்படி பயன்படுத்தினாங்க அதுதான் அங்கே முக்கியம். செக் டேம் கட்டியிருப்பாங்க, உதாரணத்துக்கு செக் டேம் ஒரு 1000 டேம் கட்டியிருக்காங்கன்னு வரும், கணக்கில் அது இருக்கும். ஆனால் நிஜத்தில் 1000 செக் டேம் இருக்கா? அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம தான் பார்க்கணும். அதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. இந்த அரசாங்கத்தினுடைய வேலை அதுதான். சிஏஜி இருக்குல்ல, சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. சிஏஜி ஒவ்வொருத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிப்போர்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 6 பேரை வச்சு சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு ஏற்கனவே இவங்க வாங்கினதுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கா அதை சரி பாருங்கள். ஒரு குழு அமைச்சு அதை டெக்னிக்கலாக பாருங்கள். எதில் ஊழல் நடந்திருக்கு? மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் ஊழல் நடந்திருக்கு, அதிக வாய்ப்பு இருக்குது. தெரிய மண்ணிலையும் மணல்லையும் மலையிலையும் ஊழல்கள் அதிகமாக இருக்குது. அந்த இடமெல்லாம் ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்த இடம்தான். நீங்கள் ரோடுகள் அமைக்கிறதுல, ரோடு கட்டுறது கான்ட்ராக்டு அதுலேயும் இருக்குது, பள்ளிகள் கட்டுறது, இப்போ போக்குவரத்து. இன்றைக்கி பென்ஷன் கொடுக்க முடியல, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷனே போட முடியல. எப்போ தராங்க? 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, எதுவுமே கொடுக்கறது இல்லை. முந்தைய திமுக ஆட்சியில மட்டும் இல்லைங்க சார், அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அந்த பணம் எங்க போகுது? நீங்க கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் பிடிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு தொழிலாளிகிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்கல்ல, அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃபண்டில் வைக்கிறீங்க. அந்த ஃபண்டை ரிட்டையர் ஆகும்போது கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறது இல்லை, கோர்ட்டுக்கு போய் தான் வருது. ஆமாங்க சார். அது திமுக ஆட்சி எப்படி நீங்க விமர்சிப்பீங்கன்னு கேட்கிறேன். 2 புள்ளி சார். 1 போக்குவரத்து துறையில நீங்க சொல்ற அதே விஷயம் வச்சுக்கோங்களேன். 2வது மின்சாரத்துறை. போக்குவரத்து துறை திமுக ஆட்சி காலத்துல மட்டுமே நட்டத்துல ஓடல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனை இருக்கு. 2வது உதயமின் திட்டத்துல அதிமுக கையெழுத்து போட்டதுக்கு பிறகுதானே பிரச்சனை வருது. அப்போ நீங்க வெறுமனே ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்து திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறதுன்றது ஏற்புடையதா? சரி, அப்ப நீங்க கூவத்தை எவ்வளவு வருஷமா நீங்க நாரடிச்சிட்டு இருப்பீங்க? ஏங்க இந்த கூவத்தை க்ளீன் பண்ண ஒரு 3 வருஷம் பத்தாதா? எவ்வளவு நாளாக வச்சுட்டு இருப்பீங்க? பேசுறீங்க, எவ்வளவு வருஷமா ஆச்சு டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து? இன்னைக்கு ஒரு கூவத்தை க்ளீன் பண்ண முடியாதா? வைகை யாரை க்ளீன் பண்ணல, தாமிரபரணி யாரை க்ளீன் பண்ணல, எதை வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்களால் க்ளீனே பண்ண முடியாதா? ஏன் பண்ணல? எத்தனை கோடி? ஏங்க மண் அள்ளுறது, மழை வரும்போது திருப்பி அங்கேயே பக்கத்தால் இருக்குது, திருப்பி மழை அடித்தா ஓடிடும், திருப்பி போயிருக்குது, திருப்பி ஒரு டெண்டர் போட்டு திருப்பி அள்ளுறது.
இந்த வேலை தாங்க நடந்துட்டுருக்கு. இதுக்கு தான் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்குறேன். ஏங்க கூவத்தை க்ளீன் பண்ண முடியுமா முடியாதா? ஏங்க நீங்கள் இப்போ நான் சொல்கிறது ஆல்ரெடி ஃபெரி சர்வீஸ் விடலாம். இப்போது சென்னை டு கன்னியாகுமரி 4 வழி சாலை போடலாம். ஏன் அந்த திட்டத்தை முடக்குனாங்க? இப்போ என்னாச்சு? அந்த 4 வழி சாலை திட்டம் என்னாச்சு? இல்லை. கன்னியாகுமரி வரலும் ஒரே ரோடு போடலாம் இல்லை, ட்ரெயின் ரூட்டு போடலாம் இல்லை, ஏன் போடல? இன்றைக்கி சென்னை டு கன்னியாகுமரி பாண்டிச்சேரி வழியாக ட்ரெயின் போட்டிங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்டு, எவ்வளோ இன்கம் வரும்? ரோடை பண்ணுங்கள், ஃபெரி சர்வீஸ் பண்ணுங்கள். இது தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் பண்ணல. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் அக்வயரே பண்ண மாட்டீங்க. லேண்ட் அக்வயர் பண்ணுறேன்னு சொல்கிறது, அதை விட்டுறது. இப்போ ஏதாவது ஒரு ஏர்போர்ட் வந்தால் அந்த இடத்துல எல்லோரும் போய் லேண்ட் வாங்கிடுறது. வர்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி விஐபிங்க இடம் தான் இருக்கும். நான் சொல்ல விரும்பலை, எல்லாம் எம்எல்ஏ எம்பி இடம் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல ஏர்போர்ட் வரும்னு. பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் அங்கே G ஸ்கொயர் வரும், ஹெலிபேட் வரும். 400 ஏக்கர் இருக்கா? நான் இருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் இதை தான் நாங்கள் தவறான திட்டங்கள், மக்களுடைய திட்டத்தில் பிரிட்ஜு கட்டுறதா இருந்தாலும், பள்ளிக்கூடம் கட்டுறதா இருந்தாலும், போக்குவரத்துக்கு ஊழியர்களுக்கு பென்ஷன் நிற்காமல் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்கீம் வேணும். அதில் நீங்கள் அதே போல் டைவெர்ட் பண்ணுறது, ஏதாவது ஃப்ரீ பைஸ் கொடுத்துட்டு இதிலிருந்து அதை எடுத்து போடுறது. இப்போ போக்குவரத்து துறையிலிருந்து பள்ளித்துறையிலிருந்து எடுத்து போக்குவரத்து கொடுக்குறது சரியா? அப்படி பண்ண முடியாது பண்ணாங்க. முந்தைய ஆட்சி காலத்துக்கு மேல அந்த விமர்சனம் வந்துச்சு இல்ல சார்? சொன்னாங்க ஆதிதிராவிட நலத்துறையில இருக்கக்கூடிய நிதியை எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்கன்னு. அதுக்கெல்லாம் பண்ண முடியாதுன்றாங்க சார். பண்ண முடியாது, சட்டம் அதுக்கு ஏற்புடையது இல்ல, சட்டம் அதை வழி வைக்காதுன்றாங்களே. அதான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. அதுல தான் அவர் சொல்றது கரெக்ட் தான். அதுல தான் எடுத்துருக்காங்க சார். நீங்க முடியாதுன்றாங்க சார். எல்லாம் எடுத்து ப்ரூஃப் ஆதி திராவிட நலத்துறையில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஆதி திராவிட எடுக்க முடியாது தான் சார். அது அப்படி எடுக்க போய் தான் என்ன சார்? அது என்ன சார் ப்ரூஃப் சொல்றாங்க சார், எவிடன்ஸே இல்ல சார். ஹாஸ்டல்ல இருக்கிற மாணவர்களுக்கு சமைக்கிறதுக்கு கூட ஆளுக்கு சம்பளம் கொடுக்கல. அது வேற விஷயம் சார். ஒரு துறையினுடைய திட்டத்தை அது 4 ஸ்ட்ரக்சர்ல தான் செலவே பண்ண முடியும் சார். நிதி திரும்ப மத்திய அரசுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்கன்றத வேணா நீங்க ஏத்துக்கலாம் சார். ஆனா ஒரு துறையினுடைய திட்டத்தை எடுத்து இன்னொரு துறைக்கு செலவு பண்ண முடியாது, சட்டம் அனுமதிக்காதுன்னு சொல்றாங்க. தப்பு பண்ணிருந்தா ஆனால் அது பேசப்பட்டதுங்கறத நான் சொல்றேன். அதே போல கடந்த கனகராஜ் சார், அதாவது இன்றைக்கு யூடியூப்ல சமூக வலைதளங்களில் இப்போ சொல்லியிருக்கிறது என்னன்னா, இது திசை திருப்ப அப்படின்னு 47%, தமிழ்நாட்டை மீட்க அப்படின்னு 47% சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் வெளிப்படைத்தன்மைக்காக ஊழலை ஒழிக்க இந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு புள்ளியில் நானுமே உடன்படுறேன். மத்திய அரசாங்கத்திடமிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருவாய் ஒரு ஆண்டிற்கு 1,31,00,000 கோடி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அவங்க கொடுக்குறது ஒரு 25,000 கோடி தான் பர் இயர் செலவு பண்ணுறாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு செலவு பண்ணுறது கிடையாது. அது நிதர்சனமான உண்மை. மத்திய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து மெட்ரோ ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் ரயில்வே ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது நீங்கள் ஃபேக்ட்ரிஸ், பெரிய ஃபேக்ட்ரிஸ் இன்றைக்கி ஒன்றுமே வேண்டாம். நெய்வேலி இருக்கு இல்லையா, ஒன்று நெய்வேலியில் கார்ப்பரேட் செக்ரட்டரி ஃபண்டு இருக்குது. அதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நெய்வேலியில் வேலை செய்கிற அந்த நெய்வேலி மக்களுக்கு கொடுக்கல, எடுத்துகிட்டு போய் உத்தரப்பிரதேசில் அந்த பாபா ராம்தேவ் அவருடைய ஆசிரமத்துக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 கோடி போயிருக்கு. இப்போ அந்த 5,000 கோடி தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய இது தானே, நிதி இங்கேருந்து தானே போகுது. அந்த வருவாய் இங்கே அவங்க செலவு பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனையோ கிராமங்கள் தத்தெடுத்துருக்கலாம். நன்றி சார், நன்றி சார். ஸோ அதனால் மத்திய மைனாரிட்டி பாஜக தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் 7ஆம் பொருத்தமாக தான் பார்க்குது. நமக்கு இந்த நிதிநிலை அறிக்கை, வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரையிலும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் இது பின்பற்ற வேண்டும். இதில் என்ன அவர் அடிஷ்னலாக சொல்லணும்னா, சிஏஜி ரிப்போர்ட்டை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கணும். நன்றி சார், நன்றி.